सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 15/5/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். உயர்ந்த நிலையை உருவாக்குவதற்கான சாதனம் 3 வார்த்தைகள்: நிராகாரி, அலங்காரி மற்றும் கல்யாணக்காரி. தன்னை பதமாப்பதம் பாக்யசாலி, அதாவது பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்தவர் என்று புரிந்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறீர்களா? பதம் என்று தாமரை மலரையும் கூறுகிறார்கள். ஒவ்வொரு அடியிலும் தாமரை மலருக்கு சமமாக விலகிய மற்றும் அன்பானவராகி நடந்து கொள்வதனால்தான் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு சம்பாத்தியம் ஏற்படும். அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களாக ஆகியிருக்கிறீர்களா? 2 விதமான நிலையையும் உருவாகி இருக்கிறதா? ஒரு அடியில் பல கோடி என்றால் எவ்வளவு பொக்கிஷங்களுக்கு அதிபதி ஆகிவிட்டீர்கள். அதேபோல் தன்னை அழியாத செல்வந்தன் மற்றும் மிகவும் விலகியிருந்து மற்றும் அன்பானவராக அனுபவம் செய்கிறீர்களா? ஒரு அடி கூட தாமரை மலருக்கு சமமான நிலையில் நிலைத்திருந்து பல கோடி மடங்கு வருமானமின்றி எடுத்து வைக்கப்படவில்லையே என்று இதை சோதிக்க வேண்டும். இந்த நேரம் அந்த மாதிரி பல கோடி மடங்கு செல்வந்தன், அதாவது அழியாத செல்வந்தனாக ஆகிறீர்கள் என்றால் முழு கல்பத்திலும் செல்வந்தனாக பாடப்படுகிறீர்கள். அரைக்கல்பம் உலக ராஜ்யத்தின், இடைவிடாத ராஜ்யத்தின், தடையற்ற ராஜ்யத்தின் அதிகாரியாக ஆகிறீர்கள். பின்பு அரைக்கல்பம் பக்தர்கள் உங்களுடைய இந்த நிலையின் மகிமையை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த ஒரு பக்தனுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது விதத்தில் குறையின் அனுபவம் ஆகிறது என்றால் அவர் யாரிடம் செல்கிறார்? உங்களுடைய நினைவு சின்னமாக இருக்கும் சிலைகளிடம்தான் செல்கிறார்கள். சிலைகள் மூலமாகவும் அற்ப காலத்தின் பிராப்தியை செய்து கொண்டே தன்னுடைய குறை மற்றும் பலஹீனங்களை அகற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி முழு கல்பத்திற்கும் நடைமுறையில் மற்றும் நினைவு சின்ன ரூபத்தில் எப்பொழுதும் செல்வந்தனாக, சக்தி நிறைந்தவனாக, குணம் நிறைந்தவனாக, வரதானி மூர்த்தியாக ஆகிவிடுகிறீர்கள். எனவே எப்பொழுது ஒரு அடியையாவது எடுத்து வைக்கிறீர்கள் மற்றும் ஒரு எண்ணத்தையாவது உருவாக்குகிறீர்கள் என்றால் அந்த மாதிரி நினைவில் இருந்து கொண்டே, அந்த மாதிரி தன்னுடைய உயர்ந்த ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து கொண்டே செய்கிறீர்களா? எப்படி ஏதாவது ஒரு எல்லைக்குட்பட்ட ராஜா தன்னுடைய ராஜ்யத்தின் பக்கம் பார்க்கிறார் என்றால் எந்த மனநிலையில் மற்றும் திருஷ்டியில் பார்ப்பார்? எந்த போதையோடு பார்ப்பார்? இவர்கள் அனைவரும் என்னுடைய பிரஜைகள் மற்றும் குழந்தைகளுக்கு சமமானவர்கள் என்று பார்ப்பார். அதேபோல் நீங்களும் உலகத்தின் பக்கம் எப்பொழுது பார்க்கிறீர்களோ அல்லது எந்த ஆத்மாவிற்காக உங்களுடைய பார்வை செல்கிறது என்றால் என்ன புரிந்து கொண்டு பார்க்கிறீர்கள்? இது நம்முடைய உலகம், இதன் அதிபதிகளாக நாம் இருந்தோம். இந்த உலகம் இன்று என்னவாகிவிட்டது? மேலும் இப்பொழுது நாம் உலகத்தின் அதிபதியின் குழந்தைகள் மீண்டும் உலகை எல்லா வளமும் நிரம்பியதாக ஆக்கி கொண்டிருக்கிறோம்.
செல்வம் நிறைந்ததாக ஆக்கி கொண்டிருக்கிறோம், எப்பொழுதும் சுகம் நிறைந்ததாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம் என்று அந்த மாதிரி புரிந்து பார்க்கிறீர்கள். இந்த போதையில் நிலைத்திருந்து அதே ரூபத்தில், அதே உள்ளுணர்வில், அதே பார்வையில் ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்க்கிறீர்களா? எந்த ஒரு ஆத்மாவையும் எந்த மனநிலையிலிருந்து பார்க்கிறீர்கள்? அந்த நேரத்தில் மனநிலை மற்றும் ஸ்டேஜ் நிலை என்னவாக இருக்கிறது? ஒவ்வொருவரும் கூறினார்கள், என்னென்ன கூறினீர்களோ அவை அனைத்தும் சரியானவைதான். ஏனென்றால் இப்பொழுது சரியில்லாதவைகளை விட்டுவிட்டீர்கள் என்றால் இப்பொழுது என்னென்ன கூறுகிறீர்களோ அதை சரியானவைகளாகத்தான் கூறுவீர்கள். இப்பொழுது சரியில்லாத வார்த்தை கூட வாயிலிருந்து வெளியாக முடியாது. எப்பொழுது ஏதாவது ஆத்மாவை பார்க்கிறீர்கள் என்றால் இந்த அனைத்து ஆத்மாக்களுக்காக என்னை வரதானி, வரம் அளிப்பவர் மற்றும் மகாதானி, மிக பெரிய வள்ளல் என்ற பொறுப்பில் வைத்திருக்கிறார் என்ற உள்ளுணர்வைத்தான் வைக்க வேண்டும். வரதானி மற்றும் மகாதானி என்ற உள்ளுணர்வோடு பார்ப்பதினால் எந்த ஒரு ஆத்மாவும் வரதானம் மற்றும் மகாதானத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விட மாட்டார்கள். யார் மகாதானி மற்றும் வரதானியாக இருக்கிறாரோ அவர் எதிரில் யாராவது வந்தால் வள்ளலாகி அந்த ஆத்மாவிற்காக ஏதாவது அவசியம் கொடுப்பார். யாரையும் வெறும் கையோடு திருப்பி அனுப்ப மாட்டார். எனவே அந்த மாதிரி உள்ளுணர்வு வைப்பதினால் எந்த ஒரு ஆத்மாவும் உங்கள் எதிரில் வருவதினால் வெறும் கையோடு செல்ல மாட்டார், ஏதாவது பெற்று கொண்டுதான் செல்வார். எனவே அப்படி தன்னை புரிந்து கொண்டு ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்க்கிறீர்களா? வள்ளலின் குழந்தைகள் வள்ளலாகத்தான் இருப்பார்கள். எப்படி தந்தையிடம் யாராவது வந்தார்கள் என்றால் வெறும் கையோடு அனுப்ப மாட்டார் இல்லையா? அப்படி அதே போல் தந்தையை பின்பற்ற வேண்டும். எப்படி ஸ்தூல முறையில் கூட யாராவது அன்பு நினைவுகளின் பரிசை கொடுக்காமல் அனுப்புவதில்லைதானே? ஏதாவது அடையாளமாக கொடுக்கிறீர்கள். இந்த ஸ்தூல பழக்கம் கூட ஏன் ஏற்பட்டிருக்கிறது? சூட்சும காரியத்தின் கூடவே சுலபமாக நினைவூட்டுவதற்காக ஒரு சகஜ சாதனத்தை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி யாரும் ஸ்தூல அன்பளிப்பின்றி செல்லக்கூடாது என்று நினைக்கிறீர்கள், அதே போல் குறைந்தது ஏதாவது கொஞ்சமாவது எடுத்து செல்ல வேண்டும் என்ற லட்சியத்தை எப்பொழுதுமே வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய உலக ராஜ்யத்தில் வருவார்கள். அப்படி சதாச்சாரி, தெய்வீக மற்றும் சதா மகாதானி பார்வை, உள்ளுணர்வு மற்றும் செயலினால் ஆகக்கூடியவர்தான் உலக அதிபதியாக ஆகிறார். எனவே எப்பொழுதுமே அந்த மாதிரியான நிலை இருக்கட்டும். அதாவது எப்பொழுதும் செல்வம் நிறைந்தவர் என்று புரிந்து நடந்து கொள்ளட்டும். இதற்காக 3 வார்த்தைகளை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த 3 வார்த்தைகளை நினைவு செய்வதனால் எப்பொழுதும் மற்றும் இயல்பாகவே இந்த உள்ளுணர்வு இருக்கும்? அந்த 3 வார்த்தைகள் எவை? சதா நிராகாரி, அலங்காரி மற்றும் கல்யாணக்காரி. ஒருவேளை இந்த 3 வார்த்தைகளும் நினைவிருக்கிறது என்றால் தன்னுடைய உயர்ந்த நிலையை எப்பொழுதும் உருவாக்க முடியும். மனம் அளவிலும், செயலிலும், சேவையிலும் 3 நிலையிலும் தன்னுடைய உயர்ந்த நிலையை உருவாக்க முடியும். எந்த நேரம் காரியத்தில் வருகிறீர்கள் என்றால் எப்பொழுதும் அலங்காரி மூர்த்தி குணங்களால் அலங்கரிக்கப்பட்டவராக ஆகி தன்னுடைய நடந்து கொள்கிறீர்களா என்று சோதனை செய்யுங்கள். அலங்காரி மூர்த்தி தேக அகங்காரியாக இருப்பதில்லை. அலங்காரத்தில் அகங்காரம் அழிந்து விடுகிறது. எனவே எப்பொழுதும் சுயதரிசன சக்கரம் சுற்றி கொண்டிருக்கிறதா என்று தன்னுடைய அலங்காரங்களை பாருங்கள். ஒருவேளை எப்பொழுதும் சுயதரிசன சக்கரம் சுற்றி கொண்டிருக்கிறது என்றால்
அநேக விதமான மாயாவின் தடைகளின் எந்த பிரச்சனைகளில் வந்து விடுகிறீர்களோ அவை வராது. அனைத்து பிரச்சனைகளிலிருந்து சுயதரிசன சக்கரம் மூலமாக பாதுகாப்பாக இருக்க முடியும். எனவே சுயதரிசன சக்கரம் சுற்றி கொண்டிருக்கிறதா என்ற இதை எப்பொழுதும் பாருங்கள். எந்த விதமான ஏதாவது அலங்காரம் இல்லை என்றால் அனைத்து சக்திகளிலிருந்து ஏதாவது சக்தியின் குறை இருக்கிறது என்பதாகும். எப்பொழுது அனைத்து சக்திகளும் இல்லை என்றால் அனைத்து தடைகளிலிருந்தும் மற்றும் அனைத்து பலகீனங்களிலிருந்தும் விடுபடவில்லை. எந்த ஒரு விஷயத்தில் தடைகளானாலும் சரி, அல்லது தன்னுடைய பழைய சம்ஸ்காரமானாலும் சரி, அல்லது சேவையிலானாலும் சரி, தோல்விக்கு ஏதாவது காரணம் உருவாகிறது. மேலும் அந்த காரணத்தின் வசம் ஏதாவது தடையின் உள்ளே வந்து விடுகிறீர்கள் என்றால் இதிலிருந்து விடுபட முடியாததற்கு காரணம் சக்தியின் குறைவு என்று புரிந்து கொள்ள வேண்டும். தடைகளிலிருந்து விடுபட விரும்புகிறீர்கள் என்றால் சக்தியை தாரணை செய்யுங்கள். அதாவது அலங்காரி ரூபமாகி இருங்கள். அலங்காரி என்று புரிந்து நடந்து கொள்வதில்லை. அலங்காரத்தை விட்டு விடுகிறீர்கள். சக்தியின்றி விடுபடுவதின் ஆசை வைக்கிறீர்கள் என்றால் அது எப்படி நிறைவேறும்? எனவே இந்த 3 வார்த்தைகளின் நினைவை எப்பொழுதும் வைத்துக்கொண்டு பின்பு ஒவ்வொரு காரியமும் செய்யுங்கள். இந்த அலங்காரங்களை தாரணை செய்வதனால் தன்னை எப்பொழுதும் வைஷ்ணவன் என்று புரிந்து கொள்வீர்கள். எதிர்காலத்திலோ விஷ்ணு எம்சியாவாக ஆவீர்கள். ஆனால் இப்பொழுது வைஷ்ணவன் ஆனீர்கள் என்றால் பின்பு விஷ்ணுவின் ராஜ்யத்தில் விஷ்ணு வம்சியாக ஆவீர்கள். அப்படி வைஷ்ணவன் என்றால் எந்த ஒரு சுத்தமற்ற பொருளை தொடாதவர். இன்றைய நாட்களின் வைஷ்ணவனோ ஸ்தூல மாமிச பொருளிலிருந்து வைஷ்ணவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் எப்பொழுதுமே வைஷ்ணவர்கள். அதாவது தமோகுண எண்ணம், தமோகுண சம்ஸ்காரங்களை கூட தொட முடியாதவர்கள். ஒருவேளை ஏதாவது எண்ணம் சம்ஸ்காரங்களை தொட்டீர்கள், அதாவது தாரணை செய்தீர்கள் என்றால் உண்மையான வைஷ்ணவனாக ஆனீர்களா? மேலும் யார் உண்மையான வைஷ்ணவனாக ஆவதில்லையோ அவர் விஷ்ணுவின் ராஜ்யத்தில் உலகின் அதிபதியாக ஆக முடிவதில்லை. எனவே எந்த அளவிற்கு நிரந்தரமான வைஷ்ணவனாக ஆகியிருக்கிறேன் என்று தன்னைத்தானே பாருங்கள். வைஷ்ணவ குலத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பவர்கள் எந்த ஒரு சுத்தமற்றவர்களை தன்னை தொடக்கூட விடுவதில்லை. சுத்தமற்றவர்களிடமிருந்து தன்னைத்தானே விலக்கிக் கொள்வார்கள். அது ஸ்தூலமான விஷயம். ஆனால் யார் உண்மையான வைஷ்ணவனாக ஆகிறார்களோ அவர் எந்த ஒரு பழைய விஷயங்கள், பழைய உலகத்தின் மற்றும் பழைய உலகத்தின் எந்த ஒரு நபர் மற்றும் சாதனத்தை தன்னுடைய புத்தியை தொட விட மாட்டார்கள், விலகி இருப்பார்கள். அப்படியானால் அந்த மாதிரி வைஷ்ணவன் ஆகுங்கள். எப்படி? அவர்களை ஒருவேளை யாராவது எந்த காரணத்திற்காகவாது தொட்டுவிட்டார்கள் என்றால் குளித்து விடுவார்கள் இல்லையா? தன்னை சுத்தமாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதே விதமாக ஒருவேளை தன்னுடைய பலகீனத்தின் காரணமாக எந்த ஒரு பழைய தமோகுண சம்ஸ்காரம் மற்றும் எண்ணமும் தொட்டுவிடுகிறது என்றால் விசேஷ ரூபத்தில் ஞான ஸ்நானம் செய்ய வேண்டும். அதாவது புத்தியில் விசேஷ ரூபத்தில் தந்தையின் நினைவு மற்றும் தந்தையோடு ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும். இதனால் என்னவாகும்? அந்த தமோகுண சம்ஸ்காரம் ஒருபொழுதும் தொடாது, சுத்தமாகி விடுவீர்கள். தன்னை சுத்தமாக்குவதினால் எப்பொழுதும் சுத சுரூபத்தின் சம்ஸ்காரம் உடையவராக ஆகிவிடுவீர்கள். அந்த மாதிரி செய்கிறீர்களா? சொல்கிறார்கள் இல்லையா? தெரியவில்லை இது எப்படி நடந்துவிட்டது என்று. இந்த பலகீனமோ தன்னுடையதுதான் இல்லையா? யாரும் எதுவும் தொட முடியாத அளவிற்கு அந்த அளவு சக்தி இருக்க வேண்டும். ஒருவேளை யாராவது சக்திசாலியானவராக இருக்கிறார் என்றால் பலகீனமானவர், அவர் எதிரில் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது, எதிரில் வர முடியாது.
அஞ்ஞான காலத்தில் அதிகார தோரணை இருப்பவரின் எதிரில் யாரும் வர முடியாது. இங்கு இருப்பது ஆன்மீக போதை. அதிகார தோரணையை ஆன்மீகத்தில் மாற்றம் செய்தீர்கள் என்றால் பின்பு தொட முடியும் அளவிற்கு எந்த சக்தியும் இருக்க முடியாது. எப்படி எதிர்காலத்தில் உங்கள் அனைவரின் எதிரில் இயற்கை தாசியாகிவிடும். இதுதான் சம்பூர்ண நிலை இல்லையா? எப்பொழுது இயற்கை தாசி ஆக முடியும் என்றால் பழைய சம்ஸ்காரங்களை தாசியாக்க முடியாதா என்ன? எப்படி தாசி வேலைக்காரர்கள் மற்றும் தாசன் எப்பொழுதும் சரிங்க என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள், அதேபோல் இந்த பலகீனங்களும் சரிங்க என்று சொல்லி நிற்கும் தொடாது. அந்த மாதிரியான நிலையை சதா காலத்திற்காக உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது எதுவரை வந்து சேர்ந்திருக்கிறீர்கள்? இன்றைய நாட்களின் விஷயம் வந்திருக்கிறதா, அல்லது இப்பொழுதைய விஷயமா, அல்லது பல வருடங்களின் விஷயமா? இன்றைய நாட்கள் மற்றும் இப்பொழுது இதில் மிகுந்த வித்தியாசம் இருக்கிறதில்லையா? டீச்சரின் அதிசய காரியம் அனைவரையும் டீச்சர் ஆக்குவதுதான். நீங்கள் டீச்சர் இல்லையா? உங்களுக்கு நீங்களே டீச்சர் ஆகியிருக்கிறீர்கள் என்றால் ரிசல்ட்டை தெரிந்திருக்கவில்லையா? இதுதான் தந்தைக்கு சமமாக ஆக்குவதின் காரியம் செய்வதாகும். டீச்சர் ஒருவேளை டீச்சராக்கவில்லை என்றால் அவர் எப்படி டீச்சராக முடியும்? ஒருவேளை தனக்கு தானே டீச்சராகி நடந்து கொள்ளவில்லை என்றால் சம்பூர்ண நிலையை அடைய முடியாது. யார் தனக்கு தான் டீச்சராக ஆவதில்லையோ அவர்கள்தான் பலகீனமாக ஆகிறார்கள். நம்முடைய மகிமை பாடப்படுகிறது. அந்த மாதிரி மகிமைக்கு தகுதியானவர்களாக ஆகியிருக்கிறோமா என்பதை எப்பொழுதும் பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுள் பாருங்கள். மரியாதா புருஷோத்தமனாக இருக்கிறேனா? சம்பூர்ண நிர்விகாரி, சர்வகுண சம்பன்னம், சம்பூர்ண அஹிம்சாவாதி. இப்படி இந்த முழுமையான மகிமை நடைமுறையில் இருக்கிறதா? ஒருவேளை ஏதாவது குறை இருக்கிறது என்றால் அதை நிரப்புவதனால் மகிமைக்கு தகுதியானவர் ஆகிவிடுகிறீர்கள். எனவே அந்த மாதிரி எப்பொழுதும் மற்றும் உண்மையான வைஷ்ணவன் ஆகக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த மற்றும் மிக உயர்ந்த குழந்தைகளுக்கு நமஸ்காரம். வரதானம்: மாயாவின் உறவுகளை துண்டித்து தந்தையின் உறவோடு ஒப்பந்தம் செய்யக்கூடிய மாயாவை வென்ற பற்றுதலை வென்றவர் ஆகுக. விளக்கம்: இப்பொழுது நினைவின் மூலமாக பழைய ஒப்பந்தத்தை ரத்து செய்து தனியானவர் ஆகுங்கள். உங்களுக்குள் ஒருவர் இன்னொருவருக்கு சகயோகியாகவோ நன்றாக இருங்கள். ஆனால் கம்பேனியனாக, துணைவனாக வேண்டாம். ஒருவரை பாபாவை கம்பேனியனாக ஆக்கினீர்கள், துணைவனாக ஆக்கினீர்கள் என்றால் மாயாவின் உறவுகளிலிருந்து துண்டிக்கப்பட்டு விடுவீர்கள். மாயாவை வென்றவர், பற்றுதலை வென்றவர், வெற்றி அடைபவராக இருப்பீர்கள். ஒருவேளை கொஞ்சமாவது யார் மேலேயாவது பற்றுதல் இருக்கிறது என்றால் தீவிரமாக முயற்சி செய்பவருக்கு பதிலாக முயற்சி செய்பவர் ஆகிவிடுவீர்கள். எனவே என்னவானாலும் எதுவானாலும் குஷியில் ஆடிக்கொண்டே இருங்கள். அநேக வேட்டைகளை பார்த்து குஷியடையும் வேட்டையாளர் இதைத்தான் நஷ்டமோகா, பற்றுதலை வென்ற நிலை என்று சொல்வது. அந்த மாதிரி நஷ்டமோகா நிலையில் இருப்பவர்தான் வெற்றி மாலையின் மணி ஆகுகிறார். ஸ்லோகன்: சத்தியத்தின் விசேஷம் மூலமாக வைரத்தின் ஜொலிப்பை அதிகரியுங்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।